கோவை மருதமலையில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி உயிரிழந்து இருக்கிறது. பலிக்கான காரணம் குறித்து பிரேத பரிசோதனைக்கு பின் தெரியவரும் என வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். கோவை வனக்கோட்டம் தடாகம் பிரிவு மருதமலை சுற்றுக்குட்பட்ட மருதமலை அடிவாரப் பகுதியில் பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை வனத்துறையினர் இயற்கை கற்களால் கட்டப்பட்ட குகை போன்ற அமைப்பில் குட்டியினை வைத்து தாயுடன் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். குட்டியானது தாயுடன் சேருவதை கண்காணிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் 4:15 மணி அளவில் அருகே சிறுத்தைகள் சத்தம் கேட்டுக் கொண்டு இருந்ததாகவும், தொடர்ந்து காலை சுமார் 5 மணி அளவில் கருஞ்சிறுத்தை குட்டி குகையை பார்த்தபோது அங்கு குட்டி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக அருகே சோதனை செய்யப்பட்டதில் அதிகாலை சுமார் 1:45 மணி மற்றும் 4:30 மணி அளவில் 2 சிறுத்தை குட்டி இருக்கும் குகைக்கு அருகே வந்து சென்றுள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து காலை 4:30 மணி அளவில் சிறுத்தை குட்டியானது குகையினை விட்டு வெளியே வந்துள்ளது என தெரிய வந்துள்ளதாகவும், இதைத் தொடர்ந்து உடனடியாக 2 குழுக்கள் வனப்பகுதியில் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்ததாகவும், அப்பொழுது குகையின் அருகே 300 மீட்டர் தொலைவில் சென்று படுத்த நிலையில் காணப்பட்டதாகவும், அதன் அருகே சென்று பார்த்தபோது குட்டியானது அசைவின்றி இருந்தது. மேலும் பரிசோதனை செய்த போது குட்டியானது இறந்தது தெரிய வந்துள்ளது. சிறுத்தை குட்டியின் இறப்பு காரணம் குறித்து பிரேத பரிசோதனைக்கு பின்பே தெரிய வரும். இறந்த சிறுத்தை குட்டியின் பிரேத பரிசோதனை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமைப்பு முன்னிலையில் நடைபெறும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் நேற்று மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி உயிரிழந்த சம்பவம் வன உயிரின ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனிதான் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.